வணக்கம். ஆன்மாவை நேசிங்கள். நீங்கள்தான் இறை பிரம்மம். இந்த இறை தேடல், குரு தேடலாம் நின்றுவிடும். ஆன்மாவை நேசிங்கள். ஆன்மாவை நேசிக்கும்போது மன ஆற்றல் பக்குவப்படும், மனது நிற்கும். இதுதான் உண்மைங்கிறத அறிவுப்படுத்தும். அதனால் உங்களுடைய நிலையில ஆன்மாவை நேசிங்கள், மனதை நேசிங்கள். நீங்கள் தான் இறை பிரம்மம் என்பதை ஆன்மா உணர்த்தும், மனதும் உணர்த்தும். அங்கே இங்கே அலைந்து திரிந்து ஓடோடி சென்று இறை தேடுதலில் முண்டியடித்து கொள்வதை விட இருந்த இடத்திலேயே இன்பமாக இறையை தேடலாம், இறை இன்பத்தை அடையலாம், இறை பிரம்மத்தை அடையலாம். ஆன்மாவை நேசிங்கள். ஆன்மாவை நேசித்தாலே இறைவனுடைய நிலையே ஆன்மா உணர்த்தும். இதுதான்கிற உணர்த்தும். ஆன்மாவை நேசிங்கள். உங்கள் ஆன்மா உன்னுடைய நிலையில் மனதும் பக்குவப்படும். அந்த நேசிப்பு மனது பக்குவத்தை உண்டாக்கும். மனது பக்குவமும் ஒரு இறை இன்பத்தை ஒன்று சேர்க்கும். இதுதான் இறை என்று உணர்த்தும். ஆன்மாவும் உங்களோடு துணை நின்று வெளிச்சத்தை கொடுக்கும், ஒளியை கொடுக்கும், இறை பிரம்மத்தை கொடுக்கும். ஆன்மாவை நேசிங்கள். வேறு ஒன்று இல்லை. நீங்களாக இருந்து இறை நிலையோடு சிந்தித்து இறையாற்றல் பெறும் போது நீங்கள் தான் இறை பிரம்மம். ஆன்மாவை நேசிப்பு, அந்த ஆன்மா நேசிப்பு இல்லாமல் பல கோயில் அங்கே இங்கே அலைந்து திரிந்தாலும் ஒன்று அடைவது ஆன்மாவின் ஸ்பரிசம்தான். ஆன்மா அவனுடைய நிலை மனது பக்குவப்பட்டால்தான் ஒரு முடிவுக்கு வரும். இதுதான் அப்படிங்கிற மாதிரியா ஒரு முடிவுக்கு வந்தால்தான் அவங்களுடைய நிலை முடிவு பெறும். இல்லாட்டால் தேடுதலை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அதனால் ஆன்மாவை நேசிங்கள், ஆன்மாவை உணருங்கள், உங்களை பற்றி உணருங்கள், மனது நிலையை உணருங்கள். உணர்ந்து விடை கொடுப்பது